துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் தனிமரமாயிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் மாற்றம் உறுதியாக தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில், முடிவுக்கு வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனி ஒருவராகவே துலாம் ராசிக்காரர்கள் குடும்ப பொறுப்புகளையும் குடும்ப பாரங்களையும் முழுமையாக சுமக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய பாரச் சுமையை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உத்தியோக பொறுப்புகள், தொழில் பொறுப்புகளை தனி ஒருவராக சுமக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக எண்ணி 3 நாளில் அவை அனைத்திற்கும் முடிவு வரக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. இதைவிட நீண்ட வருடங்களாக திருமணத்திற்காக தனிமரமாய் நின்று காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் பல வகையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே தனிமரமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு எண்ணி 3 நாளில் முடிவு வரக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த வாரம் முதல் உறுதியாகவே அமைய போகிறது. இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் முழு சுபகிரகமான குரு வலம் வருகிறாருங்க. அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்று வித்யாகாரகரான புதனும் இணைந்து வலம் வருகிறார். குரு புதன் இணைந்து 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்படிப்பட்ட இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சனி வலம் வரும்போது அவருடன் இணைந்து ராகுவும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை சனியுடன் இணைந்து வலுப்படுத்துகிறாருங்க. இதை காட்டிலும் மிக அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறார். அவருடன் இணைந்து மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச நிவர்த்தி பெற்று லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இருப்பது மிக பெரிய அளவில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் விரைவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் வலம் வருகிறார். ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு உறுதியாகவே சப்தமத்தில் அமர்ந்திருப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கான முதன்மையான வாய்ப்பை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். சற்று கவனம் நிச்சயமாக தேவை. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4, 5 என பல இடங்களை வலுப்படுத்த போகிறாருங்க. இந்த வேளையில் இப்படி நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க 6 கிரகநிலைகள் இணைந்து 3 இடத்தை வலுப்படுத்துகின்றன. குறிப்பாக 9ஆம் இடத்தை குரு மற்றும் புதனும், அதே போன்று 5ஆம் இடத்தை சனி மற்றும் ராகுவும், லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை கேது மற்றும் செவ்வாயும் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது 3 இடத்தை 6 கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே எண்ணி 3 நாளில் முடிவுக்கு வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனிமரமாக இருந்த சூழலில் மாற்றம் கிடைப்பதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் 9ஆம் இடத்தில் குரு மற்றும் புதனும், 11ஆம் இடத்தில் கேது மற்றும் செவ்வாயும் இணைந்திருப்பது, ஆட்சி பலம் பெற்று தனி மற்றும் ராகு இருப்பது என அனைத்தும் அபரிவிதமான மாற்றத்தை 12 ராசியில் முதன்மையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. உறுதியாக தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் பல சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் என்று உறுதியாக சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணம் அமைந்திருக்கிறது. அவ்வளவு திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும். அதற்கு ஒரு உதாரணமாக
நம்மளுடைய அனைவருடைய பதிலும் ஒன்றாக அமையக்கூடிய வகையில் சில கேள்விகளை கேட்கும்போது ஒருமித்த பதில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அப்படிப்பட்ட கேள்விகளில் ஒன்று, உறுதியாகவே உலகின் தலை சிறந்த நாடு எது, வல்லரசு நாடு எது, மிக பெரிய அளவில் ஆளுமையும் அதிகாரமும் செலுத்தக்கூடிய நாடு எது என்று கேட்டால் நிச்சயமாக அதற்கு பதில் அமெரிக்கா என்று எளிதில் பலர் சொல்லிவிடுவார்கள். அப்படிப்பட்ட அமெரிக்காவின் அதிபராக இருக்கக்கூடிய நபர் மதிய உணவிற்காக தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஒன்றிற்கு சாப்பிட செல்கிறாருங்க. அப்படி சாப்பிட செல்லும் போது அந்த ஹோட்டலில் உணவுக்கு ஆர்டர் எடுக்கக்கூடிய நபர் அவர்களிடம் வந்து கொண்டிருக்கும் போது அவர்களை பார்த்து அமெரிக்க அதிபரின் மனைவி நலம் விசாரிக்கிறார். நலம் விசாரித்ததற்கு பிறகு தன்னுடைய கணவரிடம் அவரை அறிமுகப்படுத்துகிறார். இவர்தான் என்னுடைய கல்லூரி நண்பர். நான் கல்லூரியில் படித்தபோது இவரை தான் காதலித்தேன், இவரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் சில காரணங்களால் இவரை திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை என்று அமெரிக்க அதிபரின் மனைவி அதிபரிடம் சொல்ல, அதிபர் அதை கேட்டுவிட்டு சற்று நகைச்சுவையாக ஒன்றை சொல்கிறாருங்க. அது என்னவென்றால், நான் உன்னை திருமணம் செய்து கொண்டதால் உலகின் தலை சிறந்த நாடான அமெரிக்க அதிபரின் மனைவியாக நீ இருக்கிறாய். ஒருவேளை நீ அவரை திருமணம் செய்து கொண்டிருந்தால் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்கும் பணியாளரின் மனைவியாக இருந்திருப்பாய் என்று சொல்ல, அதை கேட்டவுடனே அமெரிக்க அதிபரின் மனைவி ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லைங்க. தாமதிக்காமல், நிச்சயமாக இல்லை, நான் உங்களை திருமணம் செய்து கொண்டதால் தான் அமெரிக்காவின் அதிபராக இருக்கிறீர்கள். ஒருவேளை நான் இவரை திருமணம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இவர்தான் அமெரிக்க அதிபரின் ஆகியிருப்பார் என்று ஆணித்தரமாக சொல்கிறாருங்க. இது போன்றுதான் கிரகநிலைகளும் 3 இடத்தை 6 கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்குகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. ஏனென்றால் குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன் என பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும்போது, குடும்பம் சார்ந்த பணிகளில் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் நிச்சயம் மாற்றம் உண்டு. குடும்ப பொறுப்புகளை தனியாக சுமந்த சூழலில் அவற்றை குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் புதிய நபர்கள் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. அனுகூலமாக சனி மற்றும் ராகுவின் இணைவும் புதன் மற்றும் குரு பகவானின் இணைவும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேது லாபத்தில் இருக்கும்போது அவருடன் மங்களக்காரகன் இணைந்திருப்பதால் அதிரடியாக இல்லத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மேற்கொள்ள முடியும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்ப வருமானத்தை உயர்த்துவதோடு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும், சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான நிறைவான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. மன அமைதி பாதித்து வந்த சூழலில் மன அமைதி நிறைவாக பெறக்கூடிய தருணமாகவும் அமைகிறது. உற்சாகமும் உத்வேகமும் பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் நிறைவாக செய்து முடிக்க முடியும். மேலும் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை என்பது உறுதியாக குறையும். பல்வேறு விஷயங்களை தனி ஒருவராகவே பல சிரமங்களை சந்தித்து வந்த சூழலில் அவற்றை பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் உத்தியோக ரீதியான பல சலுகை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. மேலதிகாரிகள், சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முயற்சியில் வெற்றி கிட்டும். வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய சலுகை நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதோடு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. சாதுரியமாக மற்றவர்களுடன் பழகுவதன் மூலமாக
மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு கூட எளிய முறையில் தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் பிரச்சனைகளை சமாளித்து திறமையாகவும் மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதோடு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான பணிகளை சிறப்பாக திறமையாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிய ஆர்டர்கள், வெளிநாட்டு ஆர்டர்கள் என பல்வேறு வகையான புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு வாய்ப்புகளை இழந்த சூழலில் தற்போது மிக சாதுரியமாகவும் மிக நுணுக்கமாகவும் ஒவ்வொரு நகர்வையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் சப்தமத்தில் இருக்கிறார். பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் வருமானம் தொடர்ந்து உயரும். எளிதில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் நன்கு சிந்தித்து முடிவெடுப்பதற்கான சந்தர்ப்பம் இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான சிக்கலை தவிர்த்து கலைத்துறையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும். அரசியல் சார்ந்த பணிகளில் மற்றவரை நம்பி ஏமாந்த சூழலில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றம் கிடைப்பதோடு வெளிப்படையாக பல பணிகளை துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாக செய்து முடிக்க முடியும். மாணவர்களின் நினைவாற்றல் அதிகரிக்கும். முழுமையாக கல்வியில் கவனம் செலுத்துவதோடு மட்டுமல்லாது சில பரிசுகளை பெறக்கூடிய வகையில் போட்டிகளில் வெற்றி கிட்டும். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கால்நடை அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. உங்களது விளைபொருட்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். புதிய விளைநிலம் வாங்குவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மேலும் தங்களால் இயன்றவரை ஏதேனும் ஒரு சிலருக்காவது அவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி மேற்கொள்ளுங்கள். அப்படி செய்வதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி எண்ணே 3 நாளில் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.